வணக்கம் சார். வணக்கம் சைமன். புஷ்பா 2 அன்னைக்கு ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. அது ரிலேட்டடாக எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. பட் நேற்று அல்லு அர்ஜுன் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை அவர் தான் காப்பாற்றின மாதிரியும், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக தான் நான் எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணேன், என்னை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருந்தார். ஆனால் அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக பேசலையே சார். இது இப்போ யார் யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ எல்லாருக்குமே அவர் எதிராக திரும்பின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ஒரு அசம்பாவிதம் இன்றைக்கி இப்போ ஒவ்வொரு விஷயமா இப்போ அந்த ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர்லேருந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வரைக்கும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் வருவீங்க, ஒரு அனுமதியே கொடுக்கல, அனுமதி கொடுக்காமல் நீங்கள் பாட்டுன்னு கார் எடுத்துன்னு வருவீங்க ஒரு செலிப்ரேஷன் ஷோவுக்கு அல்லது ஒரு ப்ரீமியர் ஷோவுக்கு. இதுக்கு என்னென்ன முக்கியமான ஒரு விஷயம், அங்கே ஹைதராபாத்தில் இருக்கிற டிசி அல்லு அர்ஜுன் கடிதம் எழுதியிருக்காரு, மெயில் அமைச்சிருக்காரு, வராதிங்க, இங்கே நிலமை வாசமாக இருக்கும், அதை பற்றிலாம் கவலைப்படாமல் முதல்ல வந்தேன், அப்புறமா உள்ளே இதுவாகிடுச்சு, இது ஒரு விபத்து, இந்த விபத்து எல்லா இதுவுக்கும் நடக்கும் அப்படின்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் அந்த காரோட ரூப் டாப்பில் நின்றுட்டு வந்தது, நான் அப்படிலாம் வரல, சும்மா ஏறி நின்று கையாசிட்டேன் அப்படின்னு. இப்போ என்னென்னா தெலுங்கானா போலீஸ் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. வீடியோ வெளியிட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் உட்காந்து படம் பார்த்தாச்சு, வெளியே அது மாதிரி சம்பவம் நடந்துச்சு. ஒரு ரேவதின்ற ஒரு 45 வயசு வதிக்கத்தக்க பெண் இறந்துட்டாங்க, மூச்சு திணறி. அவங்க குழந்தை 11 வயசு பையன் மாட்டிக்கிட்டாப்பில் எமர்ஜென்சியில் இருக்கார், கலவரமே வெளியே இருக்குது, தயவு செய்து நீங்கள் வெளியே போயிடுங்க, திரும்ப வந்தாலும் இதே கூட்டம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போலீஸார் போயிருக்காங்க. அந்த தியேட்டர் மேனேஜரும் அங்கே இருக்கிற அல்லு அர்ஜுனுடைய பவுன்சர்ஸும் தடுத்துருக்காங்க. அதன் பிறகு ஆனந்தன் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் தான் போயிருக்காரு. போயிட்டு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா அதை ஒரு கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டோன்னு நிலைமை மோசமாகுதுன்னா, உச்சபட்சமாக என்னன்னா ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி நேரில் அவர் சொன்ன பிறகு தான் கிளம்பியிருக்காரு. கிளம்பும் பொழுது மணி 12. அதாவது அல்லு அர்ஜுன் என்ன ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாருன்னா, நான் உள்ள 10 நிமிஷம் தான் உட்காந்துன்றாரு. இப்போ போலீஸார் என்ன சொல்கிறாங்க, ஒரு டிசி என்ன சொல்கிறாரு, நாங்கள் போய் வெளியே போங்க, டிஜிபி வெளியே போங்கன்னு சொல்லும் பொழுது ஸ்க்ரீனில் என்ன காட்சி ஓடிட்டு இருந்ததுன்னா, அந்த பெண் வேடமிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார் இல்லைங்களா, அந்த காட்சி ஓடிட்டு ஏறக்குறைய 3/4 படம் ஓடிடுச்சு. அப்போ என்ன அப்போ உங்களுக்கு உயிர் பெரிய இதுவா, நீங்கள் என்ன கடவுளா, இன்னும் வானத்துலேருந்து குச்சி வந்துட்டியா? முதலில் அனுமதி கொடுக்கல, அனுமதி இல்லாமல் அவ்வளோ பெரிய க்ரௌடுக்குள்ளே தப்பு. ரெண்டாவது ரூஃப் டாப் மேலே ஏறினது தப்பு. இதை தாண்டி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீ பதறவே இல்லை அப்படின்னா அப்போ என்னதான் மனசில் இன்னும் ஆஹோன்னு சொல்லிட்டா? அதுதான் சொல்லியிருக்கேன், 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு அப்படின்போது 25 லட்சம் கொடுத்து விட்டா கீழே ஒருத்தர் அருமையான ஒரு பதிவு போட்டிருக்காரு. எப்போ அந்த உயிருக்கு மதிப்பே கிடையாது, அதை தாண்டி நீங்கள் கோடியில் கொடுத்து நீங்கள் அமுகு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, ரேவந்த் ரெட்டி ஒரு முதல்வர், அவர் எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது. அவர் கிளீனாக அவர் சொல்கிறது என்னென்னா, நான் அடிப்படையில் அடிப்படையாக நான் ஒரு பெயிண்டர், ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையை இருந்து தொடங்கியவன் நான். அப்போ இறந்து போன யாருன்னா ஒரு சாமானியன். நீங்கள் பாட்டு ஒரு படைபலமோ பணபலமோ இருக்குதுன்னு நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா நாங்கள் விட்டுருவோமா அப்படின்ற இடத்துல தான். இப்போ நான் சொன்னார் இல்லைங்களா ப்ரெஸ் மீட்டில் அல்லு அர்ஜுன் என்னை இது பண்ண பார்க்குறாங்க, அதை பண்ண பார்க்குறாங்கன்னு. அதே தான் ரேவந்த் ரெட்டியும் சொல்கிறாரு. அவர் இருந்தது ஒரு அரை நாள் கூட ஜெயிலில் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் தெலுங்கு சினிமாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பிக்குது. அவருக்கு என்ன கை கால் போயிடுச்சா, அல்லது இதுவாகிடுச்சா, கிட்னி போயிடுச்சா, இன்னும் துக்கம் விசாரிக்க மாதிரி விசாரிக்கணும். யாராவது அந்த பெண்ணை பற்றி இவ்வளோ பேர் விசாரிச்சாங்க இல்லைங்களா, ராணாவிலேருந்து அவர்லேருந்து இவர்லேருந்து அப்படியே வீட்டில் வருஷம் கட்டின்னு போகிறீங்க, யாராவது ஒருத்தர் அந்த ரேவதி பெண்ணை பற்றி பேசுனீங்க? உண்மையாக அல்லு அர்ஜுன் அவர் கிளம்பி போயிருக்கணும். ஆனால் அது இல்லைன்னா அசால்ட்டாக ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்தவொடனே கடந்து போயிருக்காரு. உண்மையிலே அதாவது ஒரு நேர்மையும் சட்டமும் அதற்கான வேலையை மிக சரியாக செய்யும்னு உறுதியாக இருக்கார் தெலுங்கானா முதல்வர். பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்களோட பையன் சீரியஸாக இருக்காருன்னு சொன்னாங்கல்ல, அவர் இப்போது வெண்டிலேட்டரில் மாற்றிருக்காங்க. ஏன்னா வெண்டிலேட்டரில் மாற்றுறாங்கன்னா ரொம்ப லாஸ்ட்டு ஹோப்பில் தான் வெண்டிலேட்டர் மாற்றுவாங்க. சப்போஸ் இவரும் உயிரிழந்தால் இன்னொரு கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, அது மூளைச்சாவுன்னு சொல்லியாச்சு. வெண்டிலேட்டர்னா என்ன உங்களுக்கு ஒரு நான் சொல்கிறது என்னென்னா, ஐயா ஒரு பெண் வந்தாச்சு, இப்போ அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவள் அல்லு அர்ஜுனோட மிக தீவிர ரசிகனாக அந்த லேடியே அந்த பையனை அந்த குழந்தைய புஷ்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகர். இப்போ நீ ஒரு அல்லு அர்ஜுன் வரப்போகிறாரு, இந்த ப்ரீமியர் ஷோவை பார்க்க போகிறாரு அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் அந்த ஃபேமிலி ஒருவேளை வராமல் இருந்திருக்கலாம்.
ஏன்னா வெறி பிடித்த முட்டாள் ரசிகர்கள் அதிகம் வந்து, அதுலேயும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இணையாக தெலுங்குலேயும் இருக்காங்க. ஒரு கூட்ட நெரிசல், அந்த கூட்ட நெரிசல் எவ்வளோ பெரிய இது நீங்கள் முடிஞ்ச பிறகு வந்து கண்டிப்பாக அந்த பையனுக்கு ஒன்று ஆச்சுன்னா இன்னும் ஒரு பலமான ஒரு கேஸ் தான் ஆகும். வந்து இவங்க என்ன நினச்சாங்க, ஆரம்பத்தில் வந்து இது மாதிரியான சம்பவம் நடந்த உடனே கடுமையான விமர்சனம், என்ன மாதிரி விமர்சனம் வந்ததுன்னா இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரும் சொன்னது என்னென்னா, நாங்களும் உட்பட ஏன் அல்லு அர்ஜுன் மேலாம் வழக்கு பதிவு என்ன பண்ண போகிறாங்க. இங்கே என்னென்னா நான் பொதுவாகவே சொல்கிறேன், இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் உள்ள எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் மீது எதுவும் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் அவங்க தேவைப்படுவாங்க, அவங்களுடைய பிரச்சாரம் தேவைப்படும், அவங்களுடைய செல்வாக்கு தேவைப்படும், அவங்க ரசிகர்களுடைய ஓட்டு தேவைப்படும். அப்படின்னா அல்லு அர்ஜுனும் தப்பாக நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் தெலுங்கானா முதல்வர் ஒரு சாமானியன், அப்படி அடிப்படையில் ஒரு சாமானியனான ஒரு சாமானியருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருன்னு களத்தில் இறங்கியிருக்கிறார். உண்மையிலே ஒரு நியாயம், ஒரு நல்ல ஒரு நியாயமான ஒரு நீதி கிடைக்கணும். ஒரு பெண்ணுடைய மரணத்தை தாண்டி ஒரு பையனுடைய அந்த இது ஒரு 11 வயசு பிஞ்சு அது வந்து இருக்குன்னா பதில் சொல்லாமல் நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு போகிறீங்கன்னா அப்போ எவ்வளோ உச்சகட்டமான திமிர் வந்து. சினிமா நடிகர்களை கடவுளாக பார்த்த காலம்லாம் உண்டு. கையில் சூட இன்னும் இருக்காங்க, சூடை ஏற்றி கொளுத்தி வந்து தேவுடு அப்படின்னு கத்தின காலம்லாம் மாறி இன்றைக்கி வந்து சினிமா வேறு விதமாக மாறி இருக்குது. இன்னும் இந்த முட்டாள் ரசிகர்கள் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஆட்களுக்கு அதுதான் ஒரு பெரிய பலமாக மாறுது. தன்னை வந்து என்ன பண்ண முடியும், என்ன நம்ம மேலே கை வச்சிட முடியும். இன்னொன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுக்கும் தெலுங்கானா முதல்வர் சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. இவரை ஏன் தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு தலைவராகிறீங்க, அரசியல் தலைவராகிறீங்க, இவரை ஏன் சிஎம் கேண்டிடேட்டாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னு வரட்டும் நான்றாரு. நான் செய்வது சரியான ஒரு விஷயம், வரட்டும், நான் ஒன்று அதுக்காகலாம் பயப்படலை அப்படின்ற இடத்துல தான் அவருக்கு பெரும் ஆதரவு. அந்த ஆதரவுடைய வெளிப்பாடு தான் நேற்று உஸ்மானியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்களும் அல்லு அர்ஜுன் வீட்டை போய் உடைச்சிருக்காங்க, பூத்தொட்டிலாம் அடிச்சிருக்காங்க, வந்து தக்காளி எல்லாம் விட்டு எரிஞ்சிருக்காங்க. கோவத்துடைய வெளிப்பாடு தான். அவங்க என்ன பதாகை வச்சுருந்தாங்கன்னா, நீங்கள் படம் நடிப்பீங்க, கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குவீங்க, உன் படத்தை பார்க்க வரவும் உயிர் எடுக்கணுமா அப்படின்ற அந்த பதாகைகள் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க மனைவி, அவங்க மாமனார் கூட்டு மர ரைட் அதெல்லாம் தாண்டி இருந்து ஏதாவது ஒரு எதிர்ப்புன்ற பொழுது ஒரு நியாயமான ஒரு விஷயம் மாணவர்கள் மத்தியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இனி இது வெறும் அல்லு அர்ஜுன் மட்டும் கிடையாது. வந்து இங்கெல்லாம் யார் நான் பெரிய கொம்பு, நான் வந்து கடவுள், என் பின்னாடி இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இத்தனை இது பொதுவாகவே நான் சொல்கிறேன் அப்படின்ற இருமாப்பு உள்ளவர்களுக்கான ஒரு தக்க பதிலடியை தெலுங்கானா முதல்வர் ஆரம்பித்து வைத்துள்ளார். புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனாவே தியேட்டரில் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தான் க்ரௌட் இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் ரொம்ப கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிடுறாங்க. பட் இப்போ வந்து புதுசாக பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ஆல்ரெடி மக்கள் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. என் குடும்பத்தை கூப்பிட்டு போனால் முடியல நம்மளால் அப்படின்னு. நானே என் பொண்ணை கூட்டிகிட்டு போனால் என்னால் முடியல. படம் டிக்கெட்டு 200 ரூபா, ஆனால் அங்கே வாங்கி கொடுக்குற விஷயம்லாம் 700 800 இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து படத்துக்கு எந்த அளவுக்கு சார் பாதிப்பு உண்டாகும்? மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகும். வந்து நீங்கள் சினிமாவில் தேட்டரில் வரவழைக்கிறதுக்கு ஜனங்களை ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம், மிகப்பெரிய சவால். இன்றைய காலகட்டம் வந்து நான் சொல்கிறேன், நாங்களாம் வந்து படிக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு 80களில் கல்லூரி படிக்கிற காலத்தில் எல்லா படமும் ஓடும். நீங்கள் எல்லா படமும் ஓடும். நான் அதுக்கு ஒரு சரியான உதாரணம், நீங்கள் வந்து இயக்குனரும் கதாசிரியமான விசி குகநாதன் சார்கிட்ட எனக்கு பேசும்போது தெரியும். அவர் எப்படி பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு இது சொல்லுவார், வந்து 83ல் வந்து ஒரு படம் எடுத்து எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை, அப்புறம் இதில் ஒரு படம் எடுத்தேன் சார் அப்படின்வார். சார் இந்த படம்லாம் வந்துதா சார்? நான் என்ன வந்துதான்றீங்க? அது பட்ஜெட் கம்மி, லாபமும் அதிகம். வந்து என்ன காரணம்னா அந்த சமயத்தில் வந்து ஒரே சமயத்தில் 7-8 படங்கள் ரிலீஸ் ஆகும். இப்போ ஒரு பெரிய படங்கள், இப்போ திடீர்னு ஒரு ரஜினி படமோ அல்லது கமல் படமோ ரிலீஸ் அங்கே ஆகும்போது அது டிக்கெட் கிடைக்காதவங்க பக்கத்து தேட்டரில் என்ன படம் ஓடுது அப்படின்னு இதுக்கு வந்தவங்க தான். அது எங்களுக்கு பெரிய லாபம் கொடுத்து அப்போ இண்டஸ்ட்ரி நல்லா செழிப்பாக இருந்தது. காரணம் என்னென்னா வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அவனுக்கு, சினிமா தான் என்டர்டெயின்மெண்ட்டு. அப்படி இருந்த காலகட்டம் அது மாறி இன்றைக்கி வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்துடுச்சு, மொபைல்லே எல்லாம் பார்த்துக்கலாம், ஓடிடின்னு ஒன்று வந்துடுச்சு, அதை மீறிய ஒரு விஷயம் வந்துடுச்சு. அவன் ஃபோன்லேருந்து அவனை கொண்டு வரவே முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பாப்கார்ன், சாதா பாப்கார்னுக்கு எவ்வளோ, சால்ட்டு போட்ட பாப்கார்னுக்கு எவ்வளோ, ஸ்வீட் பாப்கார்னுக்கு இவ்வளோன்ட்டு ஒவ்வொரு வரி போட்டால், ஒரு சோளப்பொரிக்கு இவ்வளோ பெரிய வரி போட்டால் நான் ஒரு சோளப்பொரி, அது நம்ம ஊருங்களில் வந்து ஒரு கை சோளப்பொரி அள்ளி இப்படி போட்டோம்னா படப்படப்படன்னு வெடிச்சு அதுதான் ஒரு பாக்ஸ் ஆகுது. அதனுடைய உள்ளடக்க விலை எவ்வளோன்னு முடிவு பண்ணிங்க. ஊருங்களில் இது பார்த்தா எங்கள் அப்பாலாம் கூட சொல்லுது, என்னடா இந்த சோளப்பொரி போய் இப்படி இது கொடுத்து வாங்கின வந்து ஒரு தடவை சென்னையில் வந்து பார்த்து சொன்னார், வந்து பாப்கார்ன் வாங்கிறது தான் இது அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் அது. ஆனால் இன்றைக்கி அதை ஒரு இதுவாகி அதுக்கு ஒரு வரியை போட்டு இவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி டிக்கெட் விலை 200 ரூபானா 200 ரூபா கூட இல்லை, ஒரு 160 ரூபான்னு வச்சுங்க.
சோளப்பொரியோட விலை வந்து 700 ரூபாய் வந்து. அப்போ யார் வருவாங்க வந்து தேட்டருக்குள்ளே யார் வருவாங்க? இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து தேட்டர் முன்னாடி ரிவ்யூ பண்ணாதீங்க, வாசலில் நிற்காதீங்க, அப்புறம் இது பண்ணாதீங்க. இவங்க வேற ஒரு பக்கம் வந்து எப்பா நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறது மற்றபடி நீங்கள் இது பண்ணுறதெல்லாம் தாண்டி ஒரு தேட்டருக்கு வரவழைக்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் அது. நீங்கள் சில படங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஓடிடியில் பார்த்துக்கலான்னு விட்டுறாங்க. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த திரையரங்கும் பாதிக்கப்பட்டது, அது கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதுலேருந்து மீளணும்னா வரவழைக்கிறதுக்கான ஒரு விஷயம். நீங்கள் 2002 அக்ஷய்குமார், அமீர் கான், இன்னும் பெரிய டாப் ஹீரோக்கள் படங்கள்லாம் பாலிவுட்டில் டப்பு 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 விழுந்து போச்சு. அப்போ வந்து பிவிஆர் தான் ஒரு சலுகை ஒன்று கொடுத்தாங்க வந்து, ஒரு 3 ஹீரோக்களுடைய படங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு படத்தை 3 டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு டிக்கெட் இலவசம்னு. ஏன்னா படம் ஓடலை, ஏன் ஒன்றும் இதுவாகலை, சக்ஸஸே ஆகலை, என்னோட சலுகை. அப்போ என்னன்னா நல்ல படம் இருந்தால் தேட்டருக்கு வருவாங்க. அந்த நல்ல படத்துக்கு தேட்டருக்கு வரவழைக்கணும்னா நீங்கள் டிக்கெட் விலை இப்படி, பாப்கார்ன் விலை எவ்வளோ, பார்க்கிங் சார்ஜ் இவ்வளோ, நீங்கள் காஃபி விலை எவ்வளோன்னு போட்டால் அவன் எங்கேருந்து வருவான்? நீங்கள் உள்ளே போனால் வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்க கூடாது, அதை எடுத்துக்க கூடாது, இதை எடுத்து அது அந்த காலத்தில் வேர்க்கடலை வறுத்து எடுத்து போவாங்க வந்து, அப்புறம் வந்து சோமாஸ் வறுத்து எடுத்து போவாங்க வந்து, செஞ்சு எடுத்து போவாங்க. படம் பார்த்துன்னு சாப்பிட்டா அப்போ விற்பாங்க வந்து, படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது முருகன்னு வச்சுன்னு விற்பாங்க வந்து. அது வந்து பொற்காலங்க. அது வந்து இப்போ எல்லாம் வந்து கார்ப்பரேட்டாக வேறு நாகரிகமாக மாறின பிறகு நீங்கள் நடுத்தர குடும்பம் சாமானியன்கள் எல்லாம் படம் பார்க்கவே முடியாது. அவன் டிவியில் வரட்டும், ஓடிடியில் வரட்டும், மொபைலில் வரட்டும்னு பார்த்துக்கிற ரேஞ்சுக்கு போயிடுவான். இது சினிமாவுக்கு பெரிய பின்னடைவுன்னு நான் சொல்லுவேன் நான் வந்து. சார் இப்போது ரிவ்யூ பண்ணக்கூடாது, ரிவ்யூ பண்ணால் படத்துக்கு பாதிப்பாகுது அப்படின்னு சொல்லி ஒரு கோஷ்டி கிளம்புனாங்கல்ல சார், அவங்க யாருமே ஏன் சார் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க? சரியான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா அவங்க படம் அன்றைக்கி வந்தது வந்து, நான் பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா பில்டப் பண்ணி ஏமாற்றி அந்த படத்தை மக்களுடைய இதில் கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்தாங்க. சார் மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து அங்கே வந்து ரிவ்யூ பண்ணது அல்லது வந்து பேசுனது யாரும் வந்து அந்த படத்துக்கு எதிரானவர்களோ அந்த கதாநாயகனுக்கு எதிரானவங்களோ கிடையாது வந்து. அவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு உங்களை நம்பி நீங்கள் தான் சொன்னீங்க இல்லைங்களா, அத்தனை கோடி இத்தனை கோடி ஆஹா ஓஹோன்னு உடனே வந்து பார்த்துட்டான். அவன் முதல் நாள் வந்து பார்த்தோன்னே அவனுக்கு பிடிக்கல. 160 ரூபா 200 ரூபா வந்து சாதாரண காசாது, அதனுடைய வெளிப்பாடு தான் அன்றைக்கி. அமரன் படத்தை ஏன் கொண்டாடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அது கனெக்ட் ஆச்சு வந்து அந்த படம் வந்து. இப்போ மிக்சட் ரிவ்யூவாக இருக்குது விடுதலை 2க்கு. ஏன் அப்படியே இருக்குது வந்து, ரப்பர் படத்தை ஓட வச்சான்ல, மகாராஜா படத்தை ஓட வச்சான்ல, அப்போ ஏன் வந்து அப்போ எங்கே போயிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து? ஆச்சா போச்சா, ரிவ்யூ கொடுக்கக்கூடாது, அந்த பக்கம் நிற்கக்கூடாது, இந்த பக்கம் நிற்கக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் கழிச்சு தான் ரிவ்யூ கொடுக்கணும். சரி, பாப்கார்ன் விலை ஏற்றிட்டாங்க இல்லைங்களா, பாப்கார்ன் விற்கக்கூடாதுன்னு நீங்கள் தர சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவங்கவுங்க உள்ள ஸ்நாக்ஸ் எடுத்து போகலாம், தேட்டருக்கால விருப்பப்பட்டோம் வாங்கிக்கிட்டோம், வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்து மாட்டோம், பையில் எடுத்து மாட்டோம், சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்கள அது எப்படி சார் சொல்லுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் உள்ளே பார்த்தீங்கன்னா இது வச்சு மெட்டல் டிடெக்டர் வச்சு கவட்டைக்குள்ளெல்லாம் வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க வந்து. சொல்லுங்கள் வந்து இப்போ யார் வருவாங்க, ஆடியன்ஸ் வருவாங்க அவங்களுக்கு? ஒரு குடும்பம் கிளம்பி வந்தால், இப்போ சாதாரண இதுவிலேயே ஒரு குடும்பம் ஒரு சினிமா பார்ப்பதற்காக சென்னை மாதிரியான பெருநகரத்தில் ஒரு ஆட்டோ பிடிச்சோ ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சோ வந்து அவன் படம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போய் சேரும் பொழுது அவனுடைய பேக்கெட்டில் இருந்து 4000 ரூபாய் 5000 ரூபாய் செலவாகுது. இதுதான் நிஜம் வந்து செலவாகுது. நீங்கள் அப்படியே கூட்டி சின்ன விஷயங்கள், நீங்கள் டிக்கெட் இவ்வளோ தானே, இதுதான் இவ்வளோன்னா டிக்கெட் பார்த்துட்டு ஒரு குடும்பத்தோடு வரோம், ஒரு பாப்கார்ன் ஒரு காப்பி கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க வந்து. நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னாங்க ரிவ்யூ பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, 3 நாள் கழிச்சு தான் பண்ணணும்னு சொன்னவங்க இந்த பாப்கார்ன் விலை ஏற்றத்திற்கு இந்த வரிக்கு ஏன் எதிர்ப்பு குரல் சொல்ல, சரி போட்டாச்சு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அந்த வரியை, படம் பார்க்க வருபவர்கள் வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வரலாம், விருப்பப்பட்டவர்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? பார்க்கலாம். அஜித் சார் வந்து இந்தியாவிலே இல்லை, அவர் வந்து வெளியே எங்கேயோ மூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ரூமர் வந்துக்கிட்டு இருக்கேன் சார், அது நிஜமா? ரொம்ப காலமாக இருக்குதுங்க சைமன். இது வந்து நான் சொல்கிறேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசி ஆக்சுவல் சிங்கப்பூரில் செட்டில் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு வீடியோ பேசி, அப்புறம் அஜித் தரப்புலேருந்து நமக்கு வந்து பேசி என்னங்க இது மாதிரி வந்து ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு. உண்மையிலே அப்படி ஒரு ஐடியா இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஜித் வந்து தொடர்ச்சியாக படங்கள் நடிக்க போகிறாரு, நீங்கள் இது மாதிரியா சொல்கிறதுனால அவரை வைத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, அப்புறம் அந்த படத்தினுடைய ப்ராஜெக்ட்டு, அதை நம்பி உள்ள தொழிலாளருடைய நிலைமை, இதெல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னபோது ரைட் அப்படின்ட்டு ஏறக்குறைய உண்மையாக போச்சு. என்ன காரணம்னா, விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இதனுடைய படப்பிடிப்புலாம் முடிஞ்சிட்டு அவருடைய கார் ரேஸுக்கு ரொம்ப மும்முரமாகிட்டார். அஜித் இப்பொழுது துபாயில் இருக்கார். ஜனவரி மாதம் அதற்கான பந்தயம் துபாயில் நடக்குது. ஃபார்முலா பந்தயம் வந்து செப்டம்பர் அக்டோபரில் யூரோப்பில் நடக்குது. இப்போ துபாயில் அங்கே இருக்கிறதுனால, பெரும்பகுதி அங்கே இருக்கிறதுனால
அங்கே துபாயில் கிரீக் டவர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் டபுள் பெட்ரூம் 2 வீடு வாங்கியிருக்காரு. ஒன்றுத்தில் வந்து ஷாலினி குழந்தைங்க இவர் எல்லாம் இருக்காங்க, ஒன்றுத்து வந்து ரெண்ட்டு விட்டாங்கன்னு நமக்கு ஒரு தகவல் வந்து. இப்போ நம்ம இனிமேல் அடிக்கடி அஜித் சாரை வந்து பார்க்க முடியாதா சார்? அஜித் துபாய்க்கு போனால் போய் பார்க்கலாம். நாமளே ஏதோ ஒரு வாட்டி துபாய்க்கு போய் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். போனால் போய் பார்க்கலாம். வந்து என்ன காரணம்னா, சரி அங்கே போயிட்டு அந்த 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 ஃபார்முலா அந்த கார் பந்தயத்துக்கான ட்ராக் அது நம்ம கூட போயிருந்தோமே, அது ரொம்ப ஃபெராரி அங்கே அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது தொந்தரவுலாம் கிடையாது. அங்கே நடக்கிற முதல்ல அந்த முன்னோட்டமான அந்த கார் ரேஸு அதை முடிச்சுட்டு அதன் பிறகு அவருக்கு அந்த யூரோப்பில் போய் ஃபார்முலா இதில் கலந்துக்கிறதுக்கு பெரியதாக இருக்கும். ஏறக்குறைய 2 வருஷமாக அஜித்துடைய படங்கள் இல்லை. ரசிகர்லாம் சூழ்ந்து போயிருந்தாங்க. விடாமுயற்சி முந்தின நாள் அதனுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு மகிழ் திருமேனி ஒரு பிரமாதமான ஒரு நன்றி கடிதம் போட்டிருந்தாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தாரு, வீடியோ போட்டிருந்தாரு. ஆரம்பத்துலேருந்து வந்து அஜர்பைஜானை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, அஜித்துக்கும் மகிழ் திருமேனிக்கும் பிரச்சனை, அப்புறம் அஜித்துக்கும் லைக்காவுக்கும் பிரச்சனை, அப்புறம் இந்த நாடே வந்து சரியான இதுவில் இல்லை, இப்படியா ஒவ்வொன்றா வளர்ந்து வந்து ஒரு வழியாக படம் ரிலீஸ் பொங்கலுக்கு அப்படின் பொழுது அந்த பேட்ச் ஒர்க்லாம் இப்போ தான் முடிச்சிருக்காங்க. அதனுடைய ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிந்த பிறகு மகிழ் திருமேனி ஒரு பிரமாதம் ஒரு அற்புதமான ஒரு நேர்மையான மனிதரை நான் வந்து சந்தித்ததில்லை. எப்படி முதல் நாள் ஷூட்டிங்கில் இருந்தாரோ அதே போல் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு அது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. ஒரு பிரமாதமான ஒரு நடிகர்னு பாராட்டி அது மாற்று கருத்திலே இல்லை. அஜித் அப்படியாப்பட்ட ஒருத்தர் தான். இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் அவருடைய சக நடிகர், போட்டியாளர், நண்பர், அவர் தாவேக்கானுடைய தலைவராக ஒரு பக்கம் மாறினாலும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அதுவும் ரிலீஸ் ஆக போகும்போது அவருடைய கவனம் கார் பந்தயத்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. வந்து கார் பந்தயத்து மேலே போயிடுச்சு. எனக்கு 2025 இந்த 2 படம் வந்ததுனால அதுக்கடுத்து அஜித்தோடைய படம் இருக்காதுன்னு நினைக்கலாம். ஒருவேளை 2026 புது படம் ஏதாவது கமிட் ஆகிறாருன்னு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய கவனம் அங்கே துபாய் அப்புறம் யூரோப்பில் செட்டில் ஆக போகிறாருன்ற மாதிரி ஒன்று பேச்செல்லாம் இருக்குது. முழுக்க அவர் படங்களை தாண்டி தன்னுடைய கவனம் முழுக்க வந்து கார் பந்தயத்து மேலே அவர் போயிடுச்சு. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.